ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து அங்கங்கு நின்று மறைந்து மறைந்து அழுது கொண்டே இருக்கிறாயா? இரவும் அழுகை, பகலும் யாருக்கும் தெரியாமல் அழுகை. உன் வாழ்க்கை முழுவதும் அழுகையை மட்டும்தான் சுற்றி இருக்கிறது போல். தங்கமே, இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விட்டாய். தங்கமே, மறைந்து மறைந்து அழுகிறாய். ஆனால் எனக்கு எப்படி தெரிந்தது பத்தியா? ஏனென்றால் நான் உன்னை கவனித்து கொண்டு தானே இருக்கிறேன். நீ அழுவது அனைத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். தங்கமே, உன்னை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லையா? நீ இருப்பதையே பாரமாக நினைக்கிறார்களா? எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய அன்பும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுக்கிறார்கள். உன்னுடைய அன்பும் பாசமும் புரியும் நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் தவறை உணர்வார்கள். உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். நீ நினைக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா? இதெல்லாம் வெறும் வார்த்தைதான் என்று. கிடையாது தங்கமே, வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்கள், உன் குடும்பத்தில் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு இருப்பவர்கள் அனைவருமே உணர்வார்கள். அவரவர்களுக்கு பாடம் கொடுக்கும் பொழுதுதானே அதனுடைய வழி தெரியும். பாடம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அதன் மூலமாக உன்னை புரிந்து கொள்வார்கள். நீ உன் குடும்பத்தின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய். அளவு கடந்த அன்பு உன்னுடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கிறாய். அந்த அன்பு யாருக்குமே புரியாமல் உன்னை வேறு ஒரு பெண்ணாகத்தான் நினைக்கிறார்கள். இந்த குடும்பத்து பெண்ணாகவே நினைக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் உனக்கு என்ன தெரியும், உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்லி உன்னை அடக்கி விடுகிறார்கள். தங்கமே, இது எதையுமே நினைத்து கவலைப்படாதே. அவரவர்களுக்கு பாடம் கொடுத்தால் நிச்சயமாக உன் வழி என்ன, நீ எப்படி அவர்களை பார்த்து கொள்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். இந்த சாயான நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறாய். இதற்கு பிறகு பல மடங்கான சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பின் சந்தோஷமானது கூடவே ஓடி வரும். இப்பொழுது கஷ்டப்படுகிறாய். நீ பார், உன்னுடைய சந்தோஷமானது எவ்வளவு சீக்கிரமாக ஓடி வரப்போகிறது என்று. நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு இடத்திலும் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் எதையுமே நினைக்காதே. உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் உன்னை ஒரு பொழுதும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் கொடுமைப்படுத்துகிறார்கள். நான் எப்படி வாழ்வது என்று நினைக்காதே. நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை ஒன்றும் முடியவில்லை, இப்பொழுது தானே துவங்கி இருக்கிறது. சீக்கிரமாக நீ எதெல்லாம் ஆசைப்பட்டாயோ, உன்னுடைய சிறு வயதிலிருந்து எதெல்லாம் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்துமே நடக்கும். என்னுடைய மனசார உன்னை வாழ்த்துகிறேன். உன் ஆசைகள் அனைத்தும் நடந்து நீ நிச்சயமாக பல்லாண்டு வாழ்வாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.